Hello everyone, welcome to Jam சமையல். இந்த வீடியோவில் வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு முதல்ல வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். இதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையோட தோல் தனியாக வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வேர்க்கடலையோட தோல் தனியாக வந்திருக்கு. அடுத்ததாக இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது வேர்க்கடலையோட தோலை ரிமூவ் பண்ணிக்கணும். வேர்க்கடலையோட தோலை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பொடி பண்ணி எடுத்துக்கணும். வேர்க்கடலையை பொடி பண்ணும்போது மிக்ஸியை தொடர்ந்து ஓட விட்டு பொடி பண்ணாமல் பல்ஸ் மோடில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது வேர்க்கடலையை பொடி பண்ணி எடுத்துட்டு அடுத்ததாக சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதற்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு பேனில் ஒரு கப் தண்ணீர் சேர்த்துக்கணும். இதோட ஒரு கப் சர்க்கரை சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும். சர்க்கரை பாகில் ஒரு கம்பி பதம் வர்றது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது சர்க்கரை பாகில் ஒரு கம்பி பதம் வந்திருக்கு. சர்க்கரை பாகை ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா கொதிக்க வைக்க வேண்டாம். அடுத்ததாக நாம் பொடி பண்ணி வச்சுருக்கிற வேர்க்கடலையை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலையை சர்க்கரை பாகில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இப்போது இதில் 1 கப் பால் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். வேர்க்கடலை, பால், சர்க்கரை பாகு எல்லாமே சேர்ந்து பேனில் ஒட்டாமல் வர்றது வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வேர்க்கடலை, பால், சர்க்கரை பாகோடு சேர்ந்து பேனில் ஒட்டாமல் வந்திருக்கு. அவ்வளவுதான், வேர்க்கடலை ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நான் டெக்கரேஷனுக்காக இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். அதனால் இதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் ஒரு செட் மிக்சரில் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான். நான் டெக்கரேஷனுக்காக தான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா சேர்த்துக்க வேண்டாம். அடுத்ததாக இன்னொரு செட் மிக்சரில் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். கூடவே இதில் நட்ஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் பாதாம் சேர்த்துக்கிறேன். நட்ஸ் சேர்க்கிறதுனால இந்த ஸ்வீட்டை சாப்பிடும்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும். அடுத்ததாக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்சரை நெய் தடவின பட்டர் பேப்பர் இல்லாட்டி கவர் மேலே பரப்பி விட்டுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு செட் மிக்சரை ரோல் பண்ணி இதோட சென்டரில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையுமே ரோல் பண்ணி விட்டுக்கலாம். இதை செட் ஆகிறதுக்காக நான் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், வேர்க்கடலை வச்சு சுவையான ஸ்வீட் ரெசிபி ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.